காசாபிளாங்கா மாநாடு 1943 ஜனவரி 14 அன்று இரண்டாம் உலகப் போர் மிக தீவிரமாக நடைபெற்ற காலகட்டத்தில் மொரோக்கோ நாட்டின் காசாபிளாங்கா நகரில் முக்கியமான ஒரு சர்வதேச மாநாடு தொடங்கப்பட்டது. இந்த மாநாடு உலக வரலாற்றில் காசாபிளாங்கா மாநாடு என அழைக்கப்படுகிறது. இம்மாநாட்டில் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் மற்றும் பிரிட்டன் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் கலந்து கொண்டு கூட்டணி நாடுகளின் போர் தந்திரங்களை பற்றி விரிவாக ஆலோசித்தனர். அப்போது ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பசிபிக் பகுதிகளிலும் போர் பல முனைகளில் நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக வட ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் மற்றும் இத்தாலிய படைகளுக்கு எதிரான போர் மிக முக்கியமானதாக இருந்தது. காசாபிளாங்கா மாநாட்டின் முக்கிய நோக்கம் நாசி ஜெர்மனி மற்றும் அதன் கூட்டாளிகளை முழுமையாக தோற்கடிப்பது எப்படி என்பதை குறித்த ஒருங்கிணைந்த போர் திட்டத்தை உருவாக்குவதுதான். இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளில் ஒன்று நிபந்தனையற்ற சரணடைவு என்ற கொள்கையாகும். அதாவது ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் எந்த நிபந்தனையும் இன்றி சரணடைய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த முடிவு எதிரி நாடுகளின் மன உறுதியை உடைக்கவும் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என ரூஸ்வெல்ட் மற்றும் சர்ச்சில் நம்பினர். மேலும் ஐரோப்பாவில் எதிர்கால படையெடுப்புகள், குறிப்பாக இத்தாலி மற்றும் பிரான்ஸ் மீது தாக்குதல் நடத்துவது பற்றியும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. காசாபிளாங்கா மாநாடு மூலம் கூட்டணி நாடுகளுக்குள் ஒருமித்த செயல்பாடு மற்றும் நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றது. இது பின்னர் நடைபெற்ற டி-டே போன்ற முக்கிய நடவடிக்கைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. இந்த மாநாட்டில் சோவியத் ஒன்றிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை எனினும் அவருக்கு இந்த முடிவுகள் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. மொத்தத்தில் 1943 ஜனவரி 14 அன்று காசாபிளாங்கா மாநாடு இரண்டாம் உலகப் போரின் போக்கை மாற்றிய முக்கிய நிகழ்வாகும். இது கூட்டணி நாடுகளின் வெற்றிக்கு வழிவகுத்து இறுதியில் நாசி ஜெர்மனியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது.